வணக்கம் நண்பர்களே, இன்றைய கதைக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் திவ்யா, நான் பஞ்சாபில் வசிக்கிறேன். நான் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பேன். என் நீல நிற கண்கள், அழகான புருவங்கள், ரோஜா நிற உதடுகள் மற்றும் இடுப்புக்கு கீழே வரை நீந்து அலைபாயும் அடர்த்தியான கருங்கூந்தல் எனக்கு உள்ளன. 5.5 அடி உயரமும் மென்மையான உடலமைப்பும் கொண்டவள் நான். என் உடலின் வளைவு நெளிவுகளை பார்க்கும் எந்த ஒரு ஆணும் தன் கற்பனையில் மூழ்கிவிடுவான். திருமணமாகி 5 வருடங்கள் ஆகின்றன. என் கணவர் ஒரு தொழிலதிபர். பணபலத்தால் தனக்கு பிடித்த எந்த ஒரு பொருளையும் பெண்ணையும் அடையாமல் அவர் விட்டதில்லை. அவர்களுடன் உறவும் கொள்வார். என் கணவர் வீட்டிற்கு வருவதை விட வெளியில்தான் அதிக நேரம் செலவிடுவார். அதனால் நானும் சளைத்தவள் அல்ல என்று என் வாழ்க்கையில் நிறைய ஜாலியாக இருந்திருக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருந்தார். திடீரென அவர் ஊருக்குச் செல்ல வேண்டியிருந்ததால், "நீ போய்விட்டால் இங்கே யார் வேலை செய்வார்?" என்று கேட்டேன். அதற்கு அவர், "அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், என் மகனை வரவழைத்துள்ளேன். அவன் என் இடத்திலிருந்து வேலை செய்வான்" என்றார். "அவனுக்கு வேலை தெரியுமா?" என்று கேட்டதற்கு, "அம்மா, என் மகன் நன்றாக வேலை செய்வான்" என்றார். கோடை விடுமுறையில் அவன் கிராமத்தில் இருந்து எங்கள் வீட்டிற்கு வந்தான். அவன் வீட்டை சுத்தம் செய்வது, பெருக்குவது, பாத்திரம் கழுவுவது போன்ற அனைத்து வேலைகளையும் செய்தான். எங்கள் வீட்டில் சாப்பாட்டிற்கு எந்த குறையும் இல்லை. யாரிடமும் எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஓய்வு நேரத்தில் அவன் ஹாலில் அமர்ந்து டிவி பார்ப்பான். ஒரு நாள் நான் ஒரு பார்ட்டிக்குச் சென்றுவிட்டு நள்ளிரவில் தாமதமாக வீடு திரும்பினேன். அன்று நிறைய மது அருந்தியிருந்ததால் காலையில் 12 மணி வரை தூங்கிவிட்டேன். அறையின் திரைச்சீலைகள் மூடப்பட்டிருந்ததால் இன்னும் இருட்டாகவே இருந்தது. நான் வேலைக்காரனை கூப்பிட்டு டீ எடுத்து வரச் சொன்னேன். பிறகு ரிமோட்டை எடுத்து டிவியை ஆன் செய்தேன். இரவில் தூங்கும்போது நான் பெரும்பாலும் ஷர்ட் மற்றும் பைஜாமா அணிவேன். சில நேரங்களில் லோயரும் அணிந்து கொள்வேன். நான் பாத்ரூம் சென்று முகம் கழுவிவிட்டு வந்து படுக்கையில் படுத்தேன். அப்போது அவன் டீ ட்ரேயுடன் என் அறைக்குள் வந்து என் அருகில் நின்றான். அவன் என்னை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவன் வளர்ந்த வாலிபனாகிவிட்டதால் ஒரு பெண்ணை பார்க்கிறான் என்று நினைத்து நான் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. அவன் பார்க்கிறான் என்றால் பார்க்கட்டும், என்னை என்ன செய்துவிட முடியும் என்று நினைத்துக் கொண்டேன். நான் டீ குடித்த பிறகும் அவன் அங்கேயே நின்றிருந்தான். "என்ன வேண்டும், ஏதாவது சொல்ல வேண்டுமா?" என்று கேட்டதற்கு இல்லை என்று கூறிவிட்டு உடனே சென்றுவிட்டான். சிறிது நேரம் கழித்து நான் அவனிடம் அப்படி நடந்து கொண்டிருக்கக் கூடாது என்று நினைத்தேன். அவனுக்கு வருத்தமாக இருந்திருக்குமோ என்று அவனைப் பற்றி யோசிக்கத் தொடங்கினேன். படுக்கையில் படுத்துக்கொண்டு நேற்றைய பார்ட்டியைப் பற்றி யோசித்தவாறு முதலில் நேராகவும் பிறகு குப்புறவும் படுத்தேன். நான் என் கற்பனையில் மூழ்கியிருந்தபோது அவன் மீண்டும் கதவை திறந்து உள்ளே வந்து டீ கப்பை எடுத்தான். அவன் மனதில் என்ன ஓடுகிறது என்று எனக்குத் தெரிந்தது. நானும் அவனை பார்த்தேன். இம்முறை அவன் நிலை இன்னும் விசித்திரமாக இருந்தது. அவன் சற்று வெட்கத்துடன் திருட்டுத்தனமாக என்னை ரசித்துக் கொண்டிருந்தான். நான் படுத்திருந்த விதத்தில் என் உடல் தெரிந்தது. நானும் வேண்டுமென்றே அவனுக்கு என் உடலை காட்டிக் கொண்டிருந்தேன். ஏனெனில் என் கணவர் மீது எனக்கு அதிக கோபம் இருந்தது. என் கணவர் எப்போதும் வேறு பெண்களுடன் இருப்பதால் இந்த வேலைக்காரனை என் வலையில் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தேன். நான் அவனிடம் வேண்டுமென்றே அறையைச் சுத்தம் செய் என்றேன். அவன் ஏற்கனவே சுத்தம் செய்துவிட்டதாக கூறினான். நான் அவனை கிண்டல் செய்து கொண்டே, "எங்கே சுத்தம் செய்தாய்? இதோ பார், தூசி இருக்கிறது, மீண்டும் சுத்தம் செய்" என்றேன். அவன் சுத்தம் செய்யும் பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து பர்னிச்சர்களை துடைக்கத் தொடங்கினான். நான் டிவி பார்த்து கொண்டிருந்தாலும் என் முழு கவனமும் அவன் மீதே இருந்தது. அவன் மனதில் என்ன ஓடுகிறது, அவன் ஏன் என்னை அப்படி பார்க்கிறான் என்பதை நான் அறிய விரும்பினேன். அவன் ஏன் என்னை அப்படி பார்க்கிறான் என்று நான் அவனிடம், "நீ கிராமத்தில் என்ன செய்கிறாய்?" என்று கேட்டேன். அவன் கிராமத்தில் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதாக கூறினான். பிறகு நான், "நீ வெறும் பாடம் மட்டும்தான் நடத்துகிறாயா அல்லது வேறு ஏதேனும் செய்கிறாயா?" என்று கேட்டேன். அதற்கு அவன், "நான் மாலையில் அகாராவிற்கு மல்யுத்தப் பள்ளி செல்வேன்" என்று பதிலளித்தான். நான் சிரித்துக்கொண்டே, "அப்படியென்றால் நீ ஒரு மல்யுத்த வீரனா?" என்றேன். பிறகு விளையாட்டாக, "உன் உடம்பை பார்த்தால் நீ மல்யுத்த வீரன் மாதிரி தெரியவில்லையே" என்றேன். அதற்கு அவன், "மல்யுத்தத்தில் உடம்பு வளராது, பலம்தான் வரும். நான் இப்போதுதான் சேர்ந்துள்ளேன். தற்போதைக்கு அகாராவில் மசாஜ் செய்வது, இடத்தை சுத்தம் செய்வது மற்றும் மாடுகளின் பால் கறப்பது போன்ற வேலைகளை செய்கிறேன்" என்றான். நான் அவனிடம், "உனக்கு மசாஜ் செய்ய தெரியுமா?" என்று கேட்டேன். அவன், "ஆமாம், நான் மிகவும் நன்றாக மசாஜ் செய்வேன். என் குரு உஸ்தாத் என்னிடம் மட்டும்தான் மசாஜ் செய்து கொள்வார்" என்றான். பியூட்டி பார்லரில் நான் பல பெண்களிடம் மசாஜ் செய்திருக்கிறேன். ஆனால் ஒரு ஆணிடம் இதுவரை மசாஜ் செய்து கொண்டதில்லை. அவன் எனக்கு மசாஜ் செய்தால் எவ்வளவு நிம்மதியாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. நான் அவனிடம், "உன் பெயர் என்ன?" என்று கேட்டேன். அவன் தன் பெயர் கமல் என்று கூறினான். நான் அவனிடம், "கமல், உன் குருவுக்கு செய்வது போல எனக்கும் மசாஜ் செய்ய முடியுமா?" என்று கேட்டேன்.
இதை கேட்டதும் அவன் வெட்கத்தால் முகம் சிவந்து, மேடம், நான் உங்களுக்கு எப்படி மசாஜ் செய்ய முடியும்? நீங்கள் ஒரு பெண் என்றான். நான், பெண்ணாக இருந்தால் என்ன? போ, கிச்சனில் எண்ணெய் பாட்டில் இருக்கிறது, அதை எடுத்துக்கொண்டு வந்து எனக்கு மசாஜ் செய் என்றேன். அவன் எதுவும் பேசாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். பிறகு நான், உனக்கு மசாஜ் செய்ய விருப்பமில்லை என்றால் செய்ய வேண்டாம், போய்த் உன் வேலையைப் பார் என்றேன். அவன் இப்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டது போல் நின்றான். அவன் மசாஜ் செய்தால் மேடத்தின் வெள்ளையான உடம்பை தொடும் வாய்ப்பு கிடைக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் அவன் அப்படியே நின்று கொண்டிருந்ததால் நான் அவனிடம், நீ எதற்காக காத்திருக்கிறாய்? போ, எண்ணெய் பாட்டிலை எடுத்து வா என்றேன். அவன் கிச்சனுக்குச் சென்று எண்ணெய் பாட்டிலை எடுத்து வந்தான். எனக்கும் பல நாட்களாக மசாஜ் கிடைக்காததால் உடல் முழுவதும் அசதியாக இருந்தது. நான் நேராக படுத்துக்கொண்டேன். அவன் என் காலடியில் வந்து அமர்ந்தான். அவன் என்னை நோக்கினான், நான் அவனை நோக்கினேன். இருவர் மனதிலும் ஒரு விசித்திரமான பதற்றம் இருந்தது. என் உடம்பை மசாஜ் செய்யும்போது அவனால் தன் கட்டுப்பாட்டை இழக்காமல் இருக்க முடியாது, என் காரியமும் சாத்தியமாகிவிடும் என்று நான் நினைத்தேன். இவ்வளவு இளம் வயது வாலிபனிடம் நான் இதற்கு முன்பு மசாஜ் செய்து கொண்டதில்லை என்பதால் அவனால் இதைச் செய்ய முடியுமா என்ற ஒரு தயக்கம் எனக்கும் இருந்தது. அவன் வாலிபன்தான், ஆனால் முழுமையாக ஒரு ஆணாக மாறியிருப்பானா இல்லையா என்று யோசித்துக் கொண்டிருந்தான். ஆவானா இல்லையா என்று அவனும் இதேபோலத்தான் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தான் போல. மேடத்தின் வெள்ளையான உடலை எப்படி தொடுவது, தன் கை தவறான இடத்தில் பட்டுவிட்டால் என்னாகும் என்று அவன் நினைத்திருக்கலாம். நாங்கள் இருவரும் சில நொடிகள் அமைதியாக ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தபோது நான் என் காலை தூக்கி அவன் மடியில் வைத்தேன். நன்றாகத் தொடங்கு என்றேன். அவன் தன் கைகளில் எண்ணெய் தடவி என் கால்களை மெதுவாக தேய்க்கத் தொடங்கினான். உன் குருவுக்கும் இப்படியா மசாஜ் செய்வாய் என்று கேட்டேன். அதற்கு அவன், இல்லை, அவர் உடல் இரும்பு போல கடினமாக இருக்கும், நான் மிகவும் பலமாகத் தேய்ப்பேன் என்றான். நான், பிறகு ஏன் என் கால்களை இவ்வளவு மெதுவாக தேய்க்கிறாய் என்றேன். அவன், நீங்கள் ஒரு பெண், உங்கள் உடல் ஏற்கனவே மிகவும் மென்மையாக இருக்கிறது, அதனால்தான் மெதுவாக செய்கிறேன் என்றான். நான் சிரித்துக்கொண்டே, எனக்கும் பலமாகவே மசாஜ் செய் என்றேன். அவன் முதலில் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தான், பிறகு மெதுவாக புன்னகைத்தான். அந்த புன்னகையில் சற்று வெட்கமும் ஏதோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருந்தது. நான், கை கால்கள் மட்டும் போதாது, மேலே வரை மசாஜ் செய் என்றேன். அவன் தன் கைகளில் எண்ணெய் தடவி என் முழங்கால்களில் மசாஜ் செய்யத் தொடங்கினான். அவன் கைகளில் ஏதோ மந்திரம் இருந்தது போல் என் கால்களில் மின்சாரம் பாய்ந்தது. அவனுக்கும் அது புரிந்திருக்கும். பிறகு நான் என் அடுத்த காலை அவன் முன்னால் வைத்தேன். அவன் அங்கேயும் முழங்கால் வரை எண்ணெய் தடவினான். நான் அவனிடம், என்ன, முழங்காலோடு நிறுத்திவிடுவாயா, மேலே செல்ல மாட்டாயா என்றேன். பிறகு அவன் கைகளில் எண்ணெய் தடவி என் தொடைகளில் மசாஜ் செய்யத் தொடங்கினான். அவன் என் தொடைகளில் மசாஜ் செய்யும்போது அவன் கைகள் என் உணர்ச்சிவசப்படக்கூடிய பகுதிகளையும் தொட்டன. அவன் அந்த இடங்களில் மசாஜ் செய்யத் தொடங்கியபோது அவனது நடுங்கும் கைகளை என்னால் தெளிவாக உணர முடிந்தது. அவன் மிகவும் பயந்து கொண்டே மேல் நோக்கி நகர்ந்தான். நான் அவன் கையைப் பிடித்து என் இடுப்பில் வைத்து, இங்கே வரை எனக்கு மசாஜ் செய் என்றேன். அவன் என் இடுப்பில் மசாஜ் செய்யத் தொடங்கினான். அந்த நேரத்தில் நான் 7வது வானத்தில் சொர்க்கத்தில் மிதப்பது போல் உணர்ந்தேன். இப்போது மசாஜ் செய்யத் தொடங்கி 1 மணி நேரத்திற்கும் மேலாகிவிட்டது. பிறகு அவன் என்னிடம், மேடம், உங்களுக்கு வருத்தமில்லை என்றால் நான் ஒரு விஷயம் சொல்லவா என்றான். நான், சொல் என்றேன். அதற்கு அவன், மேடம், நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். நீங்கள் என்னுடன் தாண்டியா நடனம் விளையாட வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். நான், அதற்கென்ன தாமதம், ஏன், தொடங்குவோம் என்றேன். அவனும் தாமதிக்காமல் தொடங்கினான். நண்பர்களே, அன்று கமல் எனக்கு ஒரு சிறந்த மசாஜ் கொடுத்து என்னை மிகவும் மகிழ்வித்தான். நண்பர்களே, இதுதான் நம் இன்றைய சிறிய கதை. இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கமெண்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை படிக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். இதனால் எந்த கதையையும் நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். நன்றி.